நினைவாக அப்படின்னாலும் இந்த பொருள் தான் எடுக்கணும். இந்த பொருள் 18 கூறியிருக்கிற பொருள் தான். என்ன நினைவு என்றால் அவரோடு நாம் உறவில் இணைய வேண்டும், அவருடைய உறவுக்காரராக நாம் மாற வேண்டும் என்ற நினைவில் செய்யப்படுவதுதான் திருப்பலி. ஆனால் அவர்கள் வேறொரு இன்டர்பிரேஷன் கொடுத்து வேறொரு பொருள் விளக்கம் தந்து அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனால் நாம் அதை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்தில் அதை ஜெபித்தார்களோ, என்ன நோக்கத்தில் அந்த பாடல் எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு தான் நாமும் போகிறோம் அல்லது நாமும் ஜெபிக்கிறோம் என்று கடவுள் புரிந்து கொள்வாராம். அதனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்று திருத்தந்தையர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த ராகம் கூட சொல்றார். இந்த 3ஆம் வகையில பாத்தீங்கன்னா இது மிக மிக ஆபத்தானது. உலகியல் ராகமாக இருந்தாலும் சரி, வேறு நம்பிக்கையை சேர்ந்த ராகமாக இருந்தாலும் சரி. பாருங்க, இது ரெண்டுல உலகியல் வேறு நம்பிக்கை, அதாவது எதிர் நம்பிக்கை, இது ரெண்டுல எது ரொம்ப ஆபத்துன்னா எதிர் நம்பிக்கை கூட பாடல். அவர் அதை கூட இருக்கல. சாதாரண உலகியல் ரீதியான சினிமா பாட்டு மாதிரிலாம் மெட்டமைச்சாலே அதுல ஆபத்து இருக்கிறது என்று திருத்தந்தையர்கள் சொல்கிறார். சாதாரண சினிமா பாட்டிலே ஆபத்து இருக்குன்னா எதிர் நம்பிக்கையுடைய, பாருங்க, சினிமா பாட்டுல எந்த நம்பிக்கையும் இல்லை, நியூட்ரல். அது ஒன்றும் நமக்கு எதிராக பேசல, கத்தோலிக்கருக்கு எதிராக பேசாத சினிமா பாடல்கள். ஆனால் அதுல என்ன ஆபத்து இருக்கிறது? வேறு திசை, என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கை, கேளிக்கை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கேளிக்கையை நோக்கி அழைத்து செல்கிறது. அதுவே ஆபத்து என்று திருத்தந்தையர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஒரு பாடல் நம்மை எதிர் நம்பிக்கைக்கு அழைத்து சென்றால், நற்கருணை இல்லை என்று மறுதளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து சென்றால் அது இன்னும் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். அதைதான் பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால் 6:15 2 கொரிந்தியர் 6:15 கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? நம்பிக்கை புரியுதா? கடவுளின் குடும்பம் இருக்கு என்ற நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? கடவுளின் கோவில் பாடப்படும் பாடல்கள், கடவுளின் கோவிலில் சொல்லப்படும் ஜெபங்கள், கடவுளின் கோவிலில் சொல்லப்படும் வாழ்த்துக்கள், மூன்றுமே ஜெப வடிவம் தான். அந்த வாழ்த்துக்கள் கூட ஜெபம், சரியா? ஆனால் அந்த ஜெபங்கள் எங்கே சொல்லப்பட வேண்டும்? நம்முடைய ஜெபங்கள் கடவுளின் கோவிலில் சொல்லப்பட வேண்டும். சிலை வழிபாட்டு கோவில் அப்படின்னு சொல்றார், சிலை வழிபாட்டு கோவில் அப்படின்னு சொல்றார் அல்லவா? அந்த சிலை வழிபாட்டு கோவிலில் உள்ள ஜெபங்கள் கடவுளின் கோவிலில் சொல்லப்படலாமா? அதான் சொல்றார். உலகியலான மீட்க உதவாத ராகம் மற்றும் தாளங்கள் கொண்ட பாடல்கள் ஆபத்தானவை அப்படின்னு திருத்தந்தை ஏன் சொல்கிறார் என்றால் இதுதான் காரணம். ஏன்னா அதுவெல்லாம் சிலை வழிபாட்டு ராகங்கள். அப்ப அருங்கொடை இயக்கம் எங்கே எந்த ராகத்தை எடுக்கிறது என்றால் பெந்தகோஸ்து ராகத்தை எடுக்கிறது. பெந்தகோஸ்து ராகம், பெந்தகோஸ்து சபைகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது சிலை வழிபாடு அங்கு இல்லை. ஆனால் என்ன இருக்கிறது என்றால் எதிர் வழிபாடு இருக்கிறது. பாருங்க, அதான் அங்க சாத்தான் என்று சொல்கிறார் அல்லவா, சாத்தானுடைய வழிபாடு, எதிரியின் வழிபாடு, எதிர்த்து பேசக்கூடிய வழிபாடு. சிலை வழிபாடு என்பது வேறொரு கடவுளை தேடும் வழிபாடு. ரெண்டுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சிலை வழிபாடு கூட கொடுமையான ஒரு பாவம் என்பது அருங்குடை இயக்கத்தினர்கள் செய்யும் பாவம். ஏன்னா சிலை வழிபாடோட கொடுமையான பாவம் செய்பவர்கள் அந்த சபையினர், குறிப்பாக பெந்தோ சபை, சிஎஸ்ஐ போன்ற சபைகள் எல்லாம், யாரெல்லாம் கத்தோலிக்க சபைக்கு எதிராக பேசுகிறார்களோ, எந்த சபையெல்லாம் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிராக பேசி தனி சபை ஆரம்பித்திருக்கிறார்களோ அந்த சபைகள் எல்லாம் என்ன வழிபாடு செய்கிறார்கள் என்றால் சிலை வழிபாடு செய்யவில்லை, ஆனால் எதிரான வழிபாடு, கடவுளுக்கு எதிரான வழிபாடு செய்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு எதிரான வழிபாடு அப்படி வச்சுக்கலாம். அதனால ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்து என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுதான் இங்க என்ன சொல்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டுக்கும், அதாவது சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? இந்த வார்த்தையெல்லாம் நம்மள இந்த காலத்தில், இந்த தீய தலைமுறைன்னு சொல்கிறார் அல்லவா, அந்த காலத்தில் இந்த இணக்கமாக போய் அப்படின்னு என்ன அவங்க என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சி என்று நினைத்து இந்த பாடெல்லாம் பாடுறாங்க. இதுக்கு பேர் கிறிஸ்தவ ஒன்றிப்பு அல்ல. கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது அவர்களிடம் புரிதலை கொண்டு வருவது. அடுத்த நாளை பார்ப்போம்.